இதுல நான் இந்த 12 லிங்க் பண்ணி சின்ன சர்க்கிள் லிங்க் பண்ணி எல்லாத்தையும் ஒரு ஸ்பேஸ் ஒரு பில்லிங் அதை அட்டழிச்சு அவங்க இது பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரி நாங்கள் இப்போ செல்ஃப்னு ஒரு படம் பார்த்துட்டு வந்தோம். அவுட்ஸ்டாண்டிங் ஸ்க்ரீன் பிளே. சாதாரணமாக தமிழ் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கதையை வச்சு ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு படத்துலேயே 3 கதை அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இருக்க படம் தான் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. எங்களுக்கு நெக்ஸ்ட் நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்குலாம் இந்த ஃபிலிம்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் எங்களுக்கு இங்கே கிடைச்சிருக்கிறது பெரிய விஷயம். பிகாஸ் எங்களால் வெளியெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ தேங்க்ஸ் டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல். நம்ம நாடு, நம்ம மொழி, நம்மளுடைய மாநிலம், இங்க நம்முடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறத பத்தி மட்டுமே பார்த்து, அதுவும் நம்ம பக்கத்து வீட்டை தவிர தாண்டி கூட போக முடியறது இல்லை இந்த 21ஆம் நூற்றாண்டுல. அப்படி இருக்கும்போது வாழ்க்கை என்னங்கிறத நம்ம வாழ்க்கையோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காம கொஞ்சம் வெளியில போய் பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் வித்தியாசமான படைப்புகளை படைப்பாளிகளால கொண்டு வர முடியும். அதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த திரைப்பட விழாக்கள் தான். டெல்லியில திரைப்பட விழா நடக்கும்போது நான் ஸ்டூடெண்டா ஒரு 19 வயசுல போய் பார்த்திருக்கேன். 18 வயசு, 19 வயசுலயும் 20 வயசுலயும் 2 தடவை டெல்லிக்கும் ஒரு தடவை பெங்களூருக்கும் நான் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போய் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் சினிமாவில் நான் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதிகமா ஃபெஸ்டிவல்ஸுக்கு போக முடியல. 1988 தான் மறுபடியும் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போக ஆரம்பிச்சேன். தாஷ்கண்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போனேன், மொரிஷியஸ் போனேன். அதுக்கப்புறம் நான் இயக்கிய படமான இந்திரா ஜப்பான், அந்த மாதிரி ரஷ்யா, அந்த மாதிரி இடங்களுக்குலாம் போகும்போது நான் போக ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் திரும்பி ஒரு கேப் வந்தது. இப்போ கடந்த 2 வருடங்களா மறுபடியும் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு, சர்வதேச திரைப்பட விழாக்களுக்கு போற ஒரு பழக்கம் திரும்ப எனக்கு வந்தது. அப்பதான் இந்த சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போன வருஷம் இப்ப நான் உங்ககிட்ட நின்று பேசிட்டு இருக்கிற இந்த உட்லண்ட் தியேட்டர்ல நார்வீஜியன் ஃபிலிம்ஸையும் டென்மார்க் ஃபிலிம்ஸையும் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த படங்கள் எல்லாம் நம்ம தவற விட்டுட்டோமே, பார்க்கலாமேன்னு தோணுச்சு. இதுல இன்னும் நிறைய மக்கள் பார்க்கணும். அது முக்கியமா திரையுலகத்துல இருக்கிறவங்களோட இன்வால்வ்மெண்ட்டும் நிறைய இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நானும் ரேவதியும் 2 பேரும் சேர்ந்து இந்த 8வது திரைப்பட விழாவை ICF இன்வெஸ்டினி அப்ரிசியேஷன் ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸ் ரொம்ப அழகா நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய சப்போர்ட்டையும் நாங்க கொடுத்து அதே சமயத்துல அவங்கள்ட்டையும் நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியோட ஒரு தொடக்கம் தான் இது 8வது சென்னை சர்வதேச திரைப்பட விழா. இதுல என்ன வித்தியாசமான விஷயங்கள் என்னன்னா, தமிழ் படங்களுக்கு அவார்ட் லாஸ்ட் இயர்ல இருந்து கொடுக்கப்பட்டது. அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி பெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம், பெஸ்ட் செகண்ட் ஃபிலிம், பெஸ்ட் டைரக்டர் அண்ட் ஜூரி அவார்டு 4 அவார்டு கொடுக்கப்படுகிறது. அண்ட் பெஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு, அதாவது ஒரு பெரிய கம்பெனில இருந்து ஒர்க் பண்ணாம அந்த பணத்தை வாங்கி படம் பண்ணாம கஷ்டப்பட்டு தானே எங்க இருந்தோ பணத்தை எல்லாம் சேர்த்து பண்ற ஒரு சாதாரண ஒரு படங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுக்கணும்னு ஒரு நல்ல மனிதர் முன்னோட்டிருக்காரு. அதனால திருப்பி நந்தகோபால் கிட்ட பேசி ஒரு கருடாவை ராஜ கருடான்னு சொல்லாமா இல்ல தமிழ் கருடான்னு சொல்லாமா தெரியல, இந்த பேர் கூட வைக்கல நாங்க. அந்த கருடரை இவர் டிசைன் பண்ணி கொடுத்தாரு. அதோட ரெப்ளிகாவான 4 தான் இந்த அவார்டா கொடுக்கப்பட போறது. இது மட்டும் இல்லாம ஆடியன்ஸுக்கும் இதுல பங்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபிலிம் பஃப் அவார்டு அப்படின்னு ஒன்றும் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த வருஷம். அது எதுக்காக அப்படின்னா, அதிகமான படங்களை பார்த்து அழகான விமர்சனங்களை எழுதி இன்டர்நெட்ல பதிவு பண்றவங்களுக்கு இந்த தமிழ் டைரக்டர்ஸோட பெஸ்ட் டைரக்டர்ஸோட பக்கத்துல நின்று ஒரு விருது வாங்குற ஒரு அவகாசம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன முக்கியமா பண்றோம்னா, நேற்றுக்கு வாசுதி சங்கர் நாராயணன் சொல்லிட்டு இருந்தாங்க, பிலிம் ஃபெஸ்டிவலோட வெற்றி எப்போ அப்படின்னா அது நிறைய பேர் பாக்குறது இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னுட்டு பத்திரிகைகள் எழுதுறது இல்ல. இதுதான் இந்தியாவோட பெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு கவர்மெண்ட்ல
அதிகாரிகள் சொல்லிக்கிறது கிடையாது. அந்த படங்களை பார்த்து படம் எடுக்கிற நம்ம ஒரு டைரக்டர் மனசுல ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி அதனால அவங்க நல்ல படம் எடுத்தாங்கன்னா அதுதான் வந்து ஒரு பிலிம் ஃபெஸ்டிவலோட வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, பிலிம் ஃபெஸ்டிவல்ல இருக்கிறவங்க நிறைய பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம். அதனால அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க டைமிங் ஏற்ற மாதிரி தினம் சாயங்காலம் 7:45 மணிக்கு பெஸ்ட் பிலிம்ஸ் நாங்க போடுறோம். இந்த படங்களை பார்க்கிற தமிழ் இயக்குநர்கள் மனசுல ஒரு மாற்றத்தை இந்த ஃபெஸ்டிவல் நிச்சயமா ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. அந்த சந்தோஷம் வெற்றி விட்டுவே பார்க்கலாம். அதனால இது நிஜமாவே ஒரு வெற்றிகரமான ஃபெஸ்டிவல்.